வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்னைக்கு திருவாதவூர் அப்படின்ற ஊரில் இருக்க சிவபெருமானை பற்றி தான் நான் பேச போகிறேன். முதல்ல இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். விஷ்ணு அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு. இப்போ போனாலுமே வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு பக்கமே தாமரை பூ வளர்ந்துருக்கிற தடாகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு தடாகத்தில் இருக்கிற ஒரு தாமரை பூவில் தினமும் பசு பாலை சுரந்துட்டு போயிருந்துருக்கு. அதாவது அபிஷேகம் பண்ணிட்டு போயிருந்திருக்கு. இதை பார்த்த விஷ்ணு ஏன் இந்த தாமரை மலர்ல மட்டும் பசு இப்படி பாலை சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இன்னைக்கு அந்த கோயிலில் இருக்க சிவலிங்கம் அன்று விஷ்ணு கண்டெடுத்த சிவலிங்கம் தான். அதை எடுத்து சிவ வழிபாடு பண்ணுறாரு. ஏன் சிவ வழிபாடு பண்ணுறாரு? அதாவது பிருகு முனிவர் அப்படிங்கிறவர் விஷ்ணுவுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்கார். என்ன சாபம் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால், நீ மனிதனாய் பல முறை அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறார். இது விஷ்ணுவுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா எத்தனை முறை தான் நம்ம பிறவி எடுக்கிறது, சரி இதுலேருந்து நம்ம பாவ விமோசனம் அடையணும்னா சிவன்கிட்ட நம்ம தவம் இருந்து வரம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாரு. அப்போ சிவன் தோன்றி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு கெட்டவனை ஒரு அசுரனை கொல்றதுக்காக தான். அதனால் இதுலேருந்து நீங்கள் விமோசனம் அடைய வேண்டாம். நீங்கள் அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை கொன்று மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதல் பெருமை இப்படி. ரெண்டாவது, இந்த ஊருக்கு திருவாத ஊர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, முனிவர்கள் இட்ட சாபத்தால் சனி பகவானுக்கு வாத நோய், அதாவது மூளைக்கு செல்லும் நரம்புல இரத்த அடைப்பு ஏற்பட்டு வாத நோய் வந்திருக்கு. அப்போ கை கால் முடக்கமாயிருக்கு. அதனால் அவர் இந்த தலத்திற்கு சிவபெருமானுக்கு தவம் இருந்து இதுலேருந்து விடுபட்டிருக்காரு. அதனால் சனி பகவானின் வாத நோயை சரி செய்ததால் இந்த தலத்திற்கு வாத ஊர், திருவாத ஊர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னா வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க, கால் கையில் பெரிய பிரச்சனை இருக்கவங்க, கால் கை வராதவங்க, மூளையில் அடைப்பு ஏற்பட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வராங்க. அதை அந்த சிவலிங்கத்து மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த ஐயர் பிடிச்சு தரார் பாட்டிலில். நம்ம 2 லிட்டர் கொடுத்தோம்னா அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தில் வழிஞ்சு வரும்போது 1.5 லிட்டர் தான் கிடைக்கிது. அதை கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, யார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி சொல்லி தான் அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ அந்த எண்ணெயை அந்த நபர் மட்டும்தான் பயன்படுத்தணும். தினமும் காலையில் கொஞ்ச நேரம் பூசிட்டு நல்லா தடவி விட்டுட்டு குளிச்சிடணும் 1 ஹவர் கழிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தடவிட்டு தூங்கிட சொல்கிறாங்க. யாருக்கு கொடுத்துருக்கோமோ அவர் மட்டுமே அந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ட இடத்துக்கு போகிற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது, ஒரே இடத்துல வச்சு தான் பண்ணணும். சரி, இந்த எண்ணெயை மட்டும் பூசினா சரியா? அவங்க அப்படி சொல்லலை. டாக்டர்கிட்ட காமிங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் மூலமாக நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே இறைவனையும் கும்பிடுங்க. அதாவது மருந்து பாதி மாந்திரிகம் பாதின்ற மாதிரி, கடவுள் அருள் பாதி மருந்து பாதின்னு ரெண்டையுமே பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாதங்களை போக்குவதனால் இது திருவாத ஊர். ரெண்டாச்சு. மூணாவது இதில் முக்கியமானது என்னென்னா, திரு மாணிக்க வாசகர் அவர்கள் பிறந்த ஊர். அதனால் மாணிக்க வாசகருக்கு வாத ஊரார் அப்படின்ற பேரும் உண்டு. மாணிக்க வாசகர் அந்த ஊரில் பிறந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பிறந்திருக்கிறதுனால அவர் சிவன் பக்தராக இருக்கார். அவர் பாண்டிய மன்னனின் அரசவையில் வேலை பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா, குதிரை வாங்கிட்டு வரணும்னு பாண்டிய மன்னன் பொற்காசுகள் கொடுக்குறாரு. சிவன் 64 திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அதில் 59வது திருவிளையாடல் இந்த நரியை பரியாக்கிய ஸ்தலம். அதாவது வாத ஊராட்ட காசு கொடுக்குறாங்க. பரிங்கிறது குதிரை வாங்க கொடுக்குறாரு பாண்டிய மன்னன். ஆனால் சிவன் அவர் மனசை ஆட்கொண்டு இதை கோயிலுக்கு செலவழி அப்படின்னு சொல்லி மனசை மாற்றி விடுறாரு. அதனால வாத ஊரார் என்ன பண்ணுறாரு, கோயில் கட்டுறாரு. அந்த பணத்தில் திடீர்னு அரசன் எங்க குதிரை அப்படின்னு கேட்கும்போது பயந்துடுறாரு வாத ஊரார். உடனே என்ன பண்ணுறாரு, என்ன பதில் சொல்கிறது, நம்மக்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு அரசனை வர சிறையில் அடைச்சிடுறாங்க. அப்போ அங்கேருந்து மனமுருகி வேண்டுறாரு சிவனை. அப்போ சிவன் தன்னுடைய பக்தனை இப்படி அடைச்சிட்டாங்களேன்னு சொல்லி தன்னுடைய பூத கணங்களை நரிகளாக ஆக்கி அந்த நரிகளை பரிகளாக்கி அனுப்புகிறாரு. உடனே அரசன் மகிழ்ந்து குதிரைகளை வாங்கிக்கிறாரு. ஆனால் அன்று இரவே திருப்பி, அதாவது பரிகள் திருப்பி நரியாகி
ஓடி போயிடுது. பூதகணங்கள் வெளியே ஓடி இருந்தது. உடனே கோபமான மன்னன் வந்து இன்னும் கடுமையா அவருக்கு தண்டனை கொடுக்கிறார் வாத ஊராருக்கு. அப்ப திருப்பி வாத ஊரார் வந்து கண்ணீர் விட்டு இறைவனை வேண்டும் போது இறைவன் வந்து பெரும் வெள்ளத்தை மதுரை நகருக்கு வைகை ஆற்றில் ஏற்படுத்தி அதை தாங்க முடியாத அரசன் இறைவனை வேண்டி திருப்பி சரி பண்ணி கொடுத்து அவர் காட்சி தரார். ஏன்னா திருவிளையாடல்ங்கிறது என்னன்னா சோதனைகளை கொடுத்து சோதனைகள்லேருந்து அந்த பக்தனை மீட்கிறது தான் விளையாடல். ஸோ இது வந்து சிவனோட திருவிளையாடல் நடந்த ஒரு ஸ்தலம். நரியை பரியாக்கி மீண்டும் பரியை நரியாக்கின ஸ்தலம். இப்பையும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நடக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில். அப்போ மாணிக்க வாசகரார் தேரில் மதுரைக்கு போய் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு மீண்டும் திருவாதவூர் திரும்பி வருவார். இப்போ ஒரு அன்பர் என்ன பண்ணியிருக்காரு, பெரிய அரங்கம் கட்டி கொடுத்துருக்காரு. மாணிக்க வாசகர் மேலே திருவாசகத்து மேலே ரொம்ப பற்றுள்ள ஒரு அன்பர் பெரிய அரங்கு. அதை தாண்டி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவன் கோயிலுக்கே போகணும். வலது பக்கம் அரங்கம் இருக்கும், கொஞ்சம் தூரம் போனால் இடது பக்கம் கோயில் இருக்கும். அப்போ அந்த இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவனடியார்கள் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலத்தில் இருக்கவங்க சிவன் மேலே பக்தி இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து திருவாசகத்தை பாடுறாங்க. தினமும் திருவாசகம் அங்கு பாடப்படுது. நாங்கள் காரில் உள்ளே போய் சும்மா பார்த்து வரலான்னு போகிறப்போ உள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் அந்த திருவாசகம் ஓதுறது காதில் கேட்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா இந்த கோயில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த கோயிலில் அமைதி, ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதுவும் சாயங்காலம் அந்த அந்திம காலம்னு சொல்லுவாங்கள்ல 5 to 6 அப்படி சூரியன் மறையிற நேரம், அந்நேரத்தில் பறவைகளோட சலசலப்பு, கிளிகள் கத்துறது, அந்த ஒரு நிதர்சனமான அமைதி, அப்புறம் சாமியோட அந்த வைப்ரேஷன் எல்லாம் சேர்த்து அந்த கோயில் அவ்வளோ நல்லா இருக்குது. கோயிலில் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பூஞ்சோலை மாதிரி இருக்குது, நந்தவனம் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று இந்த கோயிலில் நடந்தது என்னென்னா மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய பாதத்தை தூக்கி காட்டி சிலம்பொலி ஏற்படுத்தின இடம். அந்த இதுக்கு மண்டபமும் கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோ பெருமைகள் நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த கோயில் அவ்வளோ பெருமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் தான் விஷ்ணுவுக்கு மறைகளின் பொருளை உரைத்தார். அதனால தான் திருமறை நாதன் அப்படின்னு சிவனுக்கும் வேத நாயகி அப்படின்னு பார்வதிக்கும் பேர். அதனால் மதுரையை சுற்றியுள்ளவர்களும் வர முடிகிறவங்களும் நிச்சயமாக வந்து திருவாரூரில் போய் நம்முடைய திருமறை நாதனை வணங்கி எல்லாரும் புண்ணியவான்களோட கால்பட்ட இடத்துல நம்மளும் பட்டு அந்த தெய்வத்தோட அருளை பெற்று வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.